பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினப்பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள் சேர்ந்து பாடுவோம். எழுந்து தந்தையிடம் செல்வே, எனக்கு இறங்கும் தகப்பனவர், என் நிலை பற்றி அங்கு சொல்லுவே, எதையும் மறைக்காமல் பேசுவே, என் நிலை பற்றி அங்கு சொல்லுவே, எதையும் மறைக்காமல் பேசுவே, எழுந்து தந்தையிடம் செல்வே. தகப்பன் சிற்றியார் புத்திரனுண்டோ, பரீட்சையில்லா வெற்றிதானுண்டோ, தகப்பன் சிற்றியார் புத்திரனுண்டோ, பரீட்சையில்லா வெற்றிதானுண்டோ, சோதனை வரும்போது தாங்கும் திறனளித்து தப்பிச் செல்ல வழி செய்வார், ஒரு போக்கை உண்டாக்கி தருவார், சோதனை வரும்போது தாங்கும் திறனளித்து தப்பிச் செல்ல வழி செய்வார், ஒரு போக்கை உண்டாக்கி தருவார், எழுந்து தந்தையிடம் செல்வே, எனக்கு இறங்கும் தகப்பனவர், என் நிலை பற்றி அங்கு சொல்லுவே, எதையும் மறைக்காமல் பேசுவே. தம்மிடம் வருவோரை தள்ளிடாரோ, அன்பின் கயிறால் அணைத்திடாரோ, தம்மிடம் வருவோரை தள்ளிடுவாரோ, அன்பின் கயிறால் அணைத்திடாரோ, ஆபேலின் இரத்தம் அன்று பேசினதை பார்த்திலும் நன்மைகளை பேசும் இரத்தம், இயேசுவின் இரத்தத்திடம் வந்தே, ஆபேலின் இரத்தம் அன்று பேசினதை பார்க்கிலும் நன்மைகளை பேசும் இரத்தம், இயேசுவின் இரத்தத்திடம் வந்தே, எழுந்து தந்தையிடம் செல்வே. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்கிடாரோ, எப்பொழுதும் கோபம் வையாரோ, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்கிடாரோ, எப்பொழுதும் கோபம் வைப்பாரோ, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்திடும் கிருபாசன தண்டை வந்தே, தைரியமாய் கிட்டி சேவே, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்திடும் கிருபாசன தண்டை வந்தே, தைரியமாய் கிட்டி சேவே.
நீலை பற்றி அங்கு சொல்லுவே, எதையும் மறைக்காமல் பேசுவே. என் நீலை பற்றி அங்கு சொல்லுவே, எதையும் மறைக்காமல் பேசுவே. அல்லேலூயா. தந்தையிடம் செல்வே, ஒளிவும் மறைவின்றி அப்பாட்ட மன்னன் திரம்பி கசந்து அழுது அவ பாவத்தை அறிக்கை செய்தார். தூக்கி எடுத்து உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்த தேவன் இன்றைக்கு நம்மை தூக்கி எடுக்க ஆவலோடு இருக்கிறார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்றான் என்று சொல்லி இங்கு வேத வசனத்தை நாம் வாசிக்கிறோம். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவர்தான், அந்த ஆண்டவர்தான் தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் சகலவிதமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று சாதாரண மனிதன் சொல்லவில்லை, தரியு ராஜா சொல்லி கையெழுத்து இட்டான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவன் எழுதுகிற அந்த வார்த்தையை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த தரியு ராஜா தான் வாழ்ந்த நாட்களில் தேசம் முழுவதுக்கும் தேசாதிபதிகளை ஏற்படுத்தினான். அவர்களை கண்காணிப்பதற்கென்று பிரதானிகளையும் அவன் ஏற்படுத்தினான். அப்படிப்பட்ட பிரதானிகளில் ஒருவனாக தான் தானியேலும் நியமிக்கப்பட்டிருந்தான். இந்த தானியேல் மாத்திரம் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்வதின் நிமித்தமாக அவனை எல்லாவற்றுக்கும் அதிகாரியாக அவர்கள் உயர்த்தினது நிமித்தம், தரியு ராஜா உயர்த்தி வைத்தது நிமித்தம் மற்ற பிரதானிகள் எல்லாரும் தானியேலின் மேல் பொறாமை கொண்டு இந்த தரியு ராஜாவிடத்தில் போய் 30 நாளளவும் உம்மை தவிர வேறு யாரிடத்திலும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வரும்படி பொறாமை கொண்டு தானியேல் மேல் அவர்கள் குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக இந்த காரியத்தை செய்தார்கள். எத்தனையோ குற்றங்களை கண்டுபிடிக்க முயற்சித்தார்கள். எதிலும் தானியேலிடத்தில் தவறு ஒன்றும் காணாததுனால இந்த விதமாக வேத விஷயத்தில் மாத்திரம்தான், ஜெபிக்கிற விஷயத்தில் மாத்திரம்தான் அவனை குற்றப்படுத்த முடியும் என்று கண்டறிந்து இந்த விதமாக திட்டமிட்டு ராஜாவிடத்தில் அந்த காரியத்தை கொண்டு போகிறார்கள். அனுமதியும் பெற்றுக்கொண்டு வேறு எந்த தெய்வத்திடத்திலாவது மனிதர்களிடத்திலாவது விண்ணப்பம் பண்ணினால் அவர்கள் சிங்கங்களின் குகைக்குள் போட வேண்டும் என்ற எழுத்து முறையாக அவர்கள் எழுதி எல்லாவற்றையும் செயல்படுத்தி விட்டார்கள். இப்படிப்பட்ட தவறாத ஒரு சட்டம் இருந்த போதிலும், இது தனக்கு தெரிந்த போதிலும், தானியேல் 3 வேளையும் தான் ஏற்கனவே செய்து வந்தது போலவே தேவனாகிய கர்த்தரை நோக்கி அவன் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தான். அவன் ஜெபம் பண்ணினதின் விளைவாக இந்த குற்றப்படுத்தின பிரதானிகள் எல்லாரும் இந்த தானியேலை கொண்டு போய் ராஜாவுக்கு முன்பாக நிறுத்தினார்கள். ராஜா ஏற்கனவே அது சட்டமாக்கப்பட்டு கையெழுத்து வைத்து விட்டதினால் இப்பொழுது அவரால் எதுவும் செய்ய முடியாமல் சிங்கங்களின் கெபிக்குள் தானியேலை போட்டுவிட்டார். இந்த சூழ்நிலை நடுவில் தானியேலை காப்பாற்றும்படி தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தூதருக்கு கட்டளையிட்டு சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டதினால் இந்த தரியு ராஜா மன மகிழ்ச்சியோடு சொல்லுகிற வார்த்தையைத்தான் நாம் வாசிக்கிறோம். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பாடுகளில் இருந்தும் தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவருமாயிருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தானியேலுக்காக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். சிங்கங்களின் வாய்களுக்குள் பக்கத்தில் போனால் என்ன, கெபிக்குள் போடப்பட்டிருந்தால் என்ன, எவ்வளவு பெரிய உபத்திரவத்துக்குள் நாம் சிக்கியிருந்தால் என்ன, நாம் இடைவிடாமல் தொழுது கொள்ளுகிற நம்முடைய ஆண்டவர் தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவருமாய் இருக்கிறார். அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவருமாக இருக்கிறார். அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவித பாடுகளையும் நீக்கி தப்புவிக்கிறவரும்
ரட்சிக்கிறவருமாக நம்முடைய வாழ்க்கையிலும் வெளிப்படுவார். தானியேலுக்கு மாத்திரம் அற்புதம் செய்தவர் அல்ல, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபம் பண்ணுகிற உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் சிக்கியிருக்கிற அந்த போராட்டத்தின் நடுவிலிருந்து உங்களை காப்பாற்ற அவர் வல்லவர். அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிந்தது, நான் இந்த சிங்கத்தின் வாய்க்கு இரையாகிவிட்டேன் என்று நினைக்கிற காரியத்தில் கூட கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். ஒருவேளை அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், முடிந்தது என்னுடைய வாழ்க்கை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். அதிலிருந்து தப்புவிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரே தப்புவிக்கிறவரும் நம்மை ரட்சிக்கிறவரும் காப்பாற்றுகிறவருமாக இருக்கிறார். நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவருமா இருக்கிறார் என்று தரியு ராஜா தானியேலை குறித்து எழுதி வைத்தது போல, என் ஆண்டவரை குறித்து எழுதி வைத்தது போல, இப்பொழுதும் எங்களோடு இணைந்து ஜெபம் பண்ணுகிறவர்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையும் சிங்கக்கபிக்குள் இருக்கிறது போல் இருக்கிறது, சிங்கங்களின் நடுவில் நான் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது போல் இருக்கிறது. எப்படி நான் உயிர் பிழைக்கப் போகிறேன், எப்படி நான் வெளியே வரப்போகிறேன் எனக்கு தெரியவில்லை என்று பலவிதமான காரியங்களில் கலங்கி கொண்டு, ஏசப்பா எனக்கு உதவி செய்யும் என்று யாரெல்லாம் உம்முடைய உதவியை நாடுகிறார்களோ, ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீர். ஒருவேளை பாவ வல்லமையில் அகப்பட்டு இந்த பாவத்திலிருந்து வெளியே வர விரும்புகிறேன், இந்த சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தி விடுமோ என்று பயப்படுகிறேன், நான் வெளியே வர முடியுமா, உயிரோடு வாழ முடியுமா என்று கலங்குவார்களானால், அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவருமா இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி தானியேலை சிங்கங்களின் கெபியிலே சிங்கங்களின் வாய்க்கு தப்புவித்து அவனை உயிரோடு காப்பாற்றினவர். அந்த பாவ வல்லமைகளில் இருந்து, அவர்கள் சிக்கி இருக்கிற சிக்கல்களில் இருந்து அவர்களை வெளியே பத்திரமாக வெளியே கொண்டு வருகிற கர்த்தர், தப்புவித்து ரட்சித்து கொண்டு வருகிற கர்த்தர் ஜீவன் கூட இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் எந்த விதமான பாடுகளில் சிக்கி இருந்தாலும், கடன் பிரச்சனையில் சிக்கி இருந்தாலும், வியாதியின் கொடூரத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலும், பலவிதமான குழப்பங்களில் அகப்பட்டிருந்தாலும், எல்லாவற்றிலிருந்து தப்புவித்து ரட்சித்து வெளியே கொண்டு வருகிற தேவன், ஒரு சேதமும் இல்லாமல் காப்பாற்றுகிற தேவன், நீரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவருமாய் இருக்கிறீர் என்பதை அவர்கள் வாழ்க்கையில நீர் நிரூபித்து நடத்தும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களிடத்திலும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.